கொங்கு நாட்டு ஸ்டைல் சாம்பார் பொடி. நாங்க இத மொளவடின்னு தாங்க சொல்லுவோம். எங்களுக்கு இது அவ்ளோ மல்டி பர்ப்பஸா இருக்கும். சாம்பாருக்கு மட்டும் இல்லங்க. நாங்க பொரியல் பண்ணா அது கூட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நான் 3 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துக்கிறேங்க வறுக்கறதுக்கு முன்னால. இப்போ 3 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ மஞ்சக்கட்டை. இத நல்லா உடைச்சிட்டு ஆவியில வேக வச்சுக்கலாங்க. இது வேகறதுக்குள்ள இத வறுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே வறுத்துறலாங்க. 3 கிலோ மிளகாய்க்கு 300 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. அத நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சிடலாங்க. 300 கிராம் துவரம் பருப்பு. இதையும் கலர் மாறி வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாங்க. வெந்தயம் 300 கிராம். இதையும் நல்லா வறுபட்டதும் ஆற வச்சிடலாங்க. கடலைப்பருப்பு 300 கிராம். இது வறுக்கிற பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது 1லேருந்து 1 1/2 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெடவே கெடாது. இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் ஆற வச்சு தாங்க மெஷினுக்கு குடுத்துடணும். இப்போ அரிசி 300 கிராம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு இதையும் ஆற வச்சிடலாங்க. புழுங்கல் அரிசி தாங்க. குறுமிளகு ஒரு 275 கிராம்லேருந்து 300 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு 25 கிராம் கம்மியா கூட நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குறுமிளகு வறுக்கும்போது நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்கும். அது முடிய வறுத்துட்டு இதையும் ஆற வச்சுக்கலாங்க. ஜீரகம் ஒரு 300 கிராம். இதையும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சிடலாங்க. இதெல்லாமே கொஞ்சம் படபடன்னு சவுண்டு கேட்கும். அது முடிய வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாங்க. கடுகு ஒரு 300 கிராம். இதுவும் நல்லா படபடன்னு பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாங்க. அடுப்ப மீடியம்லயே வச்சுட்டு வறுத்துக்குங்க. அப்பதான் கருகாம நல்லா ஈவனா வறுபடும். இப்போ மல்லி. முழு மல்லி, நாட்டு மல்லி தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்ப இது வறுக்கறதுக்கு முன்னால விளக்கெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவு, கேஸ்டர் ஆயில் இருக்கு இல்லைங்களா? அது 1 டீஸ்பூன் ஊத்திட்டு, அதுல இத வறுத்துக்கலாங்க. நான் 1 1/2 கிலோ அளவுக்கு மல்லி. 3 கிலோ மிளகாய்னா 1 1/2 கிலோ மல்லிங்க. இப்ப இதையும் வறுத்துட்டு, இது எல்லாத்தையுமே ஆற வச்சிடலாங்க. இப்ப இந்த மஞ்சள் கட்டை நல்லா ஆவியில வெந்துருச்சு. இதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம். கருவேப்பிலை நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு ஒரு 3 கட்டு அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு இதை வெயில வச்சு எடுத்தேங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிடலாங்க. இப்போ கொஞ்சம் கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் போட்டுக்கலாங்க. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இப்போ இதில் 150 கிராம் அளவுக்கு பெருங்காயத்தை கட்டி பெருங்காயம் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு இதையும் ஆற வச்சுக்கலாங்க. இப்போ 3 கிலோ அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாங்க. வறுக்கிறதுக்கு முன்னால் சட்டியில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. உப்பு சேர்த்து வறுத்தா கொஞ்சம் ஈவனாக வறுபடும். காரமும் வெளியில் தெரியாது. இப்போ இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு சாக்குலையோ ஏதாவது ஒன்றில் போட்டு இது எல்லாத்தையும் கட்டி மெஷினுக்கு கொடுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. மொத்தமாக 8 1/2 கிலோ அளவுக்கு முளவடி அரைச்சி எடுத்தாச்சு. நாங்கள் இதை 1லேருந்து 1 1/2 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இந்த முளவடிக்கு 1 லிட்டர் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் சேர்த்து நல்லா பெரண்டு வர வரைக்கும் கலந்து விட்டுட்டு கட்டிகள் இல்லாமல் இதை 1 வருஷம் 1 1/2 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கெடவே கெடாது. ரொம்பவே அட்டகாசமான கொங்கு நாட்டு ஸ்டைல் முளவடி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.